லாஸ்டா வந்து சிஎம்மா வரான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க படம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து. ஃபைட்லாம் சமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது அனைத்திலிருந்து தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு கேஜிஎஃப் மாதிரி இருக்கு. விஜய் வந்து செடிக்கு வச்சுக்கிறாங்க, பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்குது. அப்படியே ஒரு சீனா செடிக்கு வச்சுக்கிறாங்க. கேசிலாம் இல்லை தலை, இனிமே தளபதி படம் தான். தரமா இது வந்து வேற லெவலில் இருக்கு, வேற மாசா இருந்துச்சு. ஒரே டைலாக் தான், அவனை காலி பண்ணிவிட உன்னை அசிங்கப்படுத்திடுன்னு சொல்றவங்க பின்னாடி போகிற ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு சொல்றது கிளியரா தெரியுது. வேற லெவல் பொலிட்டிக்கலாக. தலை 2026 நம்ம தான் தலை. கலெக்ஷனும் சரி எலெக்ஷனும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம தான். எந்த தெரியல என்ன வேணாலும் போறேன், கலெக்ஷன் நம்ம தான். நீ ஒரு என்ன சொல்ல போனா இந்த ட்ரோல் பண்றவங்களாம் இதை வந்து பார்த்துட்டு பேச சொல்லுங்க, அவ்வளவுதான். வெயிட்டிங் சொல்றேன் நான். ஏன்னா அரசியல் வந்து டான்ஸு அவரோட ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணுறத வந்து இப்போ பாலிடிக்ஸில் அவர் என்னெல்லாம் அவர் வந்து ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறாரோ அது படத்தில் வந்து அப்படியே காமிச்சு விட்டார். அவர் வந்து ஐ எம் கம்மி கொஞ்சம் நல்லா இருக்கும். திரையும் சரி தரையும் சரி என்னைக்குமே தளபதி தான். என்னைக்குமே கண்ணு வந்து கல்லும் போகிறாரு என்னைக்குமே. வேற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட பாருங்க. ஃபர்ஸ்ட் பசங்களோட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை ப்ரோ. ஆனா படம் பார்க்க வர்றது தளபதிக்காக. வேற லெவல் கன்ஃபார்ம். ரெண்டும் சேர்ந்து தான் இது படமே. தளபதி சொல்லணும் எல்லாமே. புரியல ப்ரோ, அரசியலுக்குள்ளேயே வந்தாச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கப்புறம் அரசியல் தான் எல்லாமே நமக்கு. எது வேணாலும் தராத, ஆனா கலெக்ஷன் நாங்கள் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் படம் 1000 கோடி நாங்கள் அடிக்கிறோம், அவ்வளோதான். ராவண மவண்ட பாட்டெல்லாம் வந்து விஜய்க்கு இந்த மாதிரி இது வரைக்கும் பாட்டு வந்ததே இல்லை. ஃபுல் மில் சீட்ல இது நம்ம தளபதி பாத்துல வந்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இனிமே போலீஸ் படம் தான். அவங்க பொண்ணு மிலிட்டரியில போற மாதிரி இது பண்றாங்க. பொலிட்டிக்கல் லைன்லாம் வருது, நீங்க பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. பிளாஸ்ட் தீய சக்தி அழிக்கிறோம் சொல்லியிருக்காரு. அந்த அது தீய சக்தி அழிக்கிறோம். அதெல்லாம் சான்ஸ் ப்ரோ அடிக்கிறோம் ப்ரோ, அவ்வளோதான். தளபதிக்காக அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். இப்போ அரசியல் வந்து பெரிய நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, கொஞ்ச நாள்லயே திருப்பி கட்சியை கழிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை ப்ரோ, சொல்லிட்டாரு அவரு. திரும்பி போற ஐடியாலே இல்லைன்னு படத்துலையும் சொல்லிட்டாரு, நஜத்துலையும் சொல்லிட்டாரு. நமக்காக சினிமா விட்டு இங்க வந்திருக்காருன்னா அவர் நல்லது பண்ணதான் வந்திருப்பாரு. அவருக்கு வந்து பணம்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, சொல்லிட்டாரு. பரவாயில்ல ப்ரோ, நாங்கள் அடிப்போம் ப்ரோ. நீ எந்த ஸ்கில் கம்மி வராது ப்ரோ, அவ்வளோதான். கோலி உச்சி கம்மிங் ப்ரோ, வேறனா ப்ரோ வேணும், அவ்வளோதான் ப்ரோ. 26 வருஷத்துக்கு பயங்கரமான ப்ரோ 26 நம்ம தான் ப்ரோ. 26 போய் அவருக்கு சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இது அரசியல கூட்டணி வைக்கணும்ன்றாரு. கூட்டணி சரியா வருமா? இது கூட்டணி வைக்க ப்ரோ தளபதி வந்தாலே கூட்டணி வைப்பாரு, மாஸ் பண்ணுவாரு. அவருக்கு சப்போர்ட் பண்றோம். 2026 அவர் என்ன பயணத்தை நோக்கி போறாரோ அதுக்கு போய் அவர் கூட இந்த வருஷம் அதுதான் ப்ரோ. அவர் பார்க்காத படமா நன்றியோட இருப்பேன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிட்டாரு.
அதுதான் இப்போ நம்மளோட கடமை. அவ்வளோதான் ப்ரோ. மக்களோட ஆதரவு ஃபுல்லாவே இப்படி இருக்குது. அதுக்காக அப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க ப்ரோ, இங்கெல்லாம் பாருங்க எந்த நடிகர் ஒண்ணுமே இல்லைண்ணா. ப்ரோ இப்போதான் 2 சேனல்ல கொடுத்துருங்க ரிவ்யூ. அது எட்டாதான் ப்ரோ இந்த வருஷம். நான் என்ன நினைச்சேன்னா ஜனநாயக முதல்ல சர்க்கார் ரீ-ரிலீஸ் போட்டாலே இந்த டிஎம்கே காலி. ஓகேங்களா? இது வந்து டிஎம்கே என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஃபயர் பிளாஸ்ட் தான் அடிக்கிறோம். கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தீய சக்திக்கும் சரி. இந்த வருஷம் வாய்ப்பை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவர் வந்து வேற லெவல்ல மாதிரி பண்ண போறாரு. பிஜிஎம்ல மிரட்டிட்டாங்க ப்ரோ. அதுவும் தேட்டரில் நம்ம நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து தேட்டரில் டொமேன் தோணுது. பிஜிஎம்ல மிரட்டிட்டாங்க. அனிருத் கிழிச்சிட்டாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. அவங்க வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டில் பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. பப்ளிக்காக நல்லாவே தெரியுது. வாட் எவர் என்ன இருந்தாலும் தளபதி ஃபஸ்ட்டு டே இவங்க தான். ஸோ இவங்க 2வது டே வந்தாலுமே அவங்க தான். தேங்க்யூ. அவர் வந்து பாலிடிக்ஸ்ல பண்ண போறதுக்கு வந்து அவர் வாய்ப்பு மட்டும்